Taste the Daily. தமிழகத்தில் நடைபெற்று வரும் தீய மற்றும் கொடுங்கோலர் ஆட்சி விரட்டப்பட வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தெரிவித்தார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் தன்னை சர்வாதிகாரியாக நினைத்துக் கொண்டு பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தன்னை இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரியாகவும் நினைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது பேசி வருகிறார். வேலையற்ற வெட்டி முதலமைச்சரான ஸ்டாலின் தனக்கு மட்டுமே வேலை இருப்பதாகவும், அண்ணன் எடப்பாடியார் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கவலையே இல்லாமல் இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டு இருமாப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வாதிகளில் வாழ்ந்தவராகவோ சர்வாதிகாரம் ஜெயித்ததாகவோ சரித்திரமே இல்லை. ஸ்டாலினுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினி கடைசியிலே தூக்கிலே போடப்பட்டான். தூக்கில் இடப்பட்ட அவனது உடல் நட்டநட வீதியிலே 3 நாட்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டது. கோபம் அடங்காத மக்கள் கூட்டம் அவனது செத்த உடலை செருப்பால் அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட ஜெர்மானிய சர்வாதிகாரி ஹிட்லர் சிறையிலே விஷமருந்தி செத்து போனான். பிரான்சின் நெப்போலியன் மாவீரன் தான். ஆனால் சர்வாதிகாரி கடைசியிலே கலீனா தீவிலே சிறையிலே அடைக்கப்பட்டு அனாதையாய் செத்து போனான். உலகத்தையே வெல்ல ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் மாவீரன் தான். இந்திய போரிலே நோயுற்று செத்து போனான். தான் இறந்த பிறகுதான் எதையும் எடுத்து போக முடியவில்லை என்று எடுத்து காட்டுவதற்காக தன் 2 கைகளையும் வெளியே தெரியும்படி சவப்பட்டையிலே கைகளை கொண்டு போகச் சொன்னார். இருமாப்பின் உச்சாணி கொம்பியிலே உட்கார்ந்து கொண்டு எதிர்க்கட்சிகளை ஏளனம் செய்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, எரிமலையின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. எங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்காக கோட்டையிலே முதலமைச்சர் நாற்காலி தயாராகிவிட்டது.